ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 1 மெட்டலர்ஜி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி லீச்சிங் பற்றியும் அந்த லீச்சிங்கில் நடக்கக்கூடிய ஒரு சைனைட் லீச்சிங்கில் ஒரு எவாலுவேட் யுவர் செல்ஃபும் பார்த்தோம். இப்போ அடுத்தது மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த நேம்லேயே இருக்குது. மேக்னெட்டை வச்சு நம்ம ஓரில் இருக்கிற இம்ப்யூரிட்டியை செப்பரேட் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டை வச்சு எந்த மாதிரி ஓரெல்லாம் செப்பரேட் பண்ணலாம்? இப்போது ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸை மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலமாக செப்பரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸை செப்பரேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸில் யார்கிட்டையாவது மேக்னடைஸ்ட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, அந்த ஓருக்கு நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஓரையும் நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஆமாம் தானுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஓர் மேக்னெட்டிக்காக இருந்தா இல்லை, ஓர் எப்படி இருக்கணும், இம்ப்யூரிட்டிஸ் எப்படி இருக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, PBS, இந்த டின் ஸ்டோன் நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ஓர். பட் இது கூட இருக்கிற இம்ப்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு இம்ப்யூரிட்டி இருக்கும். அதுக்கு பேர் வால்ஃபமைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்ஃபமைட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, டங்ஸ்டன் இருக்கு இல்லையா, அந்த டங்ஸ்டனோட இம்ப்யூரிட்டிஸ் தான். இந்த வால்ஃபமைட் ஒரு இம்ப்யூரிட்டி, பட் இது மேக்னெட்டிக்காக இருக்கும். இப்போ இந்த நான் மேக்னெட்டிக் ஓரில் இருக்கிற மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸை நம்ம எடுத்துடலாமா? அதே மாதிரி இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா குரோமைட், பைரலோசைட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஓரில் குரோமைட், பைரலோசைட் இந்த மாதிரி ஓர்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக்காக இருக்கும். மேக்னெட்டிக் இதெல்லாம் ஓர். பட் இது கூட இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் நான் மேக்னெட்டிக்காக இருக்கும். அப்போது மேக்னெட்டிக் ஓரை தனியாகவும் இந்த நான் மேக்னெட்டிக் ஓரை தனியாகவும் பிரிக்கலாம். இதில் நான் மேக்னெட்டிக் ஓரை தனியாகவும் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸ் தனியாகவும் பிரிக்கலாம். ஆமாம் தானுங்களா? அதாவது இந்த இடத்துல நான் மாற்றி சொல்லிட்டேன். மேக்னெட்டிக் ஓரை தனியாகவும் நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸை தனியாகவும் பிரிக்கலாம். இந்த இடத்துல நான் மேக்னெட்டிக் ஓரிலேருந்து மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸை தனியாக பிரிக்கலாம். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீல் இருக்கும். இந்த 2 வீலையும் ஒரு பெல்ட்டு கனெக்ட் பண்ணி இருக்கும். இதில் ஒரு வீல் மேக்னெட்டிக்காக இருக்கும். இந்த டாட் வச்ச வீலு மேக்னெட்டிக் வீல், இது நான் மேக்னெட்டிக் வீல். இந்த வீல் சுற்றும், இந்த பெல்ட் முன்ன பின்ன மூவ் ஆகும், இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த பொசிஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போது மேலே இருந்து நல்ல பவுடர்டு க்ரஷ்டு ஓரை கொட்டுறாங்கன்னு வைங்களேன். இப்படி கொட்டுறாங்க, அது இந்த பெல்ட்டில் இப்படி மூவ் ஆகுமா? அப்போது இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொண்ட ஒரு இம்ப்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லை ஓராக இருக்கலாம். இந்த வீலோடு சுற்றி இந்த இடத்துல இப்படி கீழே கொட்டும். அந்த வீல் எங்கே முடியுதோ அங்கே கீழே கொட்டுமா? அதை நம்ம தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அது நான் மேக்னெட்டிக் ஓராக இருக்கலாம்,
இல்லை நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது எங்கே முடியுதோ இங்கேயே கொட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம தானே இப்படியே இங்கேயே கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அதை ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு மேக்னெட்டை வச்சு மேக்னெட்டிக் ஓராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நான் மேக்னெட்டிக் ஓராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, அதை தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.